முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக அவதூறு வழக்கு தானே தொடர முடியும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கலவரங்களை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வதை தவிர்க்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக அவதூறு வழக்கு தானே தொடர முடியும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சமூக வலைதள பதிவுகள் தொடர்பாக அவதூறு வழக்கு தானே தொடர முடியும் என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் கலவரங்களை தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வதை தடுக்குமாறு அரசுக்கு அறிவுறுத்துங்கள் எனவும் தெரிவித்துள்ளது. பழனி கோயில் நில விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டின் கீழ் வினோத் சூர்யாவை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் போலியான மற்றும் அவதூறான தகவல்களை பரப்பியதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரின் உதவியாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. பொது அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டுதல் வகையில் செயல்படுவது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரி வினோத் சூர்யாகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அரசியல் உள்நோக்கத்துடன் தொடரப்பட்ட வழக்கு என்றும் பேச்சுரிமை, கருத்துரிமை, சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் சரவணன் ஆஜராகி கோயில் நில நிர்வாகத்தில் உள்ளதாகவும் கூறப்படும் முறைகேடுகளை வெளிச்சம் போட்டு காட்டுவதன் மூலம் பொது நலனுக்கு பயன்படும் என்ற உண்மையான நம்பிக்கையின் பெயரிலும் தகவல்களின் அடிப்படையில் இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டதாகவும் அமைச்சர் மீது தனிப்பட்ட விரோதமோ அல்லது பழிவாங்குவோ உணர்வோ இல்லை எனவும் வாதிட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி அமைதியை குலைப்பது, கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்படுவது பொருந்துமா? அவதூறு வழக்கு தானே தொடர முடியும். இது தவிர அரசுக்கு அறிவுறுத்துங்கள் என்று அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ரிஷியிடம் தெரிவித்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது வழக்கு என கூறி காவல்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். பவித்ரா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.